நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. அவருடைய பிரதமர் பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. ஏனெனில் அவரை லேபர் கட்சியினரே தற்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாவது பிரதமர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று தற்பொழுது போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவெனில், இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்கள் எல்லாம் வெளியில வந்ததானே, யார் யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளோடு தவறாக நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பான எப்ஸ்டீன் ஃபைல்கள் மில்லியன் கணக்கான பக்கங்கள் வெளியில் வந்ததானே. இப்பொழுது இங்கிலாந்து அரசாங்கத்தை அது காலை சுற்றின பாம்பாக தற்பொழுது உலுக்கி கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவுக்கான தூதராக பீட்டர் மெண்டல்சனை நியமித்த பொழுது எப்ஸ்டீனுடனான அவரது நட்பை பற்றி பிரதமர் இங்கே கெய்ர் ஸ்டார்மர் அறிந்திருந்தார் என்று தற்பொழுது லேபர் கட்சி எம்பிக்கள், முக்கியமாக அரைவாசிக்கு மேல எம்பிக்கள் தற்பொழுது அவர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். 2024 டிசம்பரில் அமெரிக்காவுக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் தூதராக பீட்டர் மெண்டல்சனின் நியமனத்தை அங்கீகரிக்க ஆளும் தொழிலாளர் கட்சி பயன்படுத்திய சரிபார்ப்பு செயல்முறையை, அவர் எப்படி எல்லாம் யாரோட எல்லாம் பழகி இருக்கின்றார், அவருடைய ரெக்கார்ட்ஸ் என்ன என்பதை, செயல்முறையை சரிபார்த்ததாக பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஒப்புக்கொண்டார். இப்ப இவருக்கும் பீட்டர் மெண்டல்சனுக்கும் அங்கே பில்லியனர் பாலியல் குற்றவாளிக்கும் இடையிலான உறவு குறித்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள் இருந்து புதிய இப்பொழுது தகவல்கள் வந்ததன் பிறகு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்ப யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்றா, முக்கியமான எம்பிக்கள் எல்லோருமே இவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜோன் மெக்டொனால்ட் சொல்றார், ஸ்டீமர் வந்து பிஎம் இருக்க தகுதியில் என்று. ரிச்சல் மேக்ஸ்வெல் சொல்றார், இவர் வந்து இனிமே சரி வராது, இவர் பிஎம் ஆக இருக்கக்கூடாது என்று. கிரகம் ஸ்ட்ரிங் சொல்றார், ஜோ வைட் சொல்றார், கார்ல் டர்னர் சொல்றார், சைமன் ஆஃபர் சொல்றார், பிரைன் லெஷ்மன் சொல்றார், ஆண்டி மெக்டொனால்ட்ஸ் மற்றும் கிம் ஜோன்சன், கிளிஃப் எஃபர்ட்ஸ் என்று இப்ப இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆகவே பிரதமர் பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, இவர்ல பவர்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். என்னன்னா, முதலாவது விஷயம் என்ன, அமெரிக்க நீதித்துறையால் எப்ஸ்டீனின் விசாரணை தொடர்பான சமீபத்திய கோப்புகள், நீங்கள் அந்த செய்திகளை படித்திருப்பீர்கள். 2008ஆம் ஆண்டு ஒரு மைனரிடம் அவர் வந்து பாலியல் உறவில் ஈடுபட்டதற்காக எப்ஸ்டீன் தண்டனை அனுபவித்த பிறகும் அமெரிக்க தூதராக இருந்த, பிரிட்டிஷ் தூதராக இருந்த மெண்டல்சன் எப்ஸ்டீனுடனான தனது உறவை பேணி வந்ததாக காட்டுகிறது. அதான் இப்பொழுது பிரச்சனை. ஆனால் மெண்டல்சனுக்கு எதிரான கூற்றுக்களில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எப்ஸ்டீனிடமிருந்து பணத்தை பெற்றதாகவும் இமெயில்கள் இருக்கின்றன. எப்ஸ்டீனுக்கு முக்கியமாக நிதி ஆர்வம் உள்ள சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட்ல அவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. ஆகவே பெரிய பில்லியன் கணக்கில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதற்கும் இவர் வந்து உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 பேரும் சேர்ந்து பிசினஸும் அதற்குள்ளால நிதி மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள் என்று வருகிறது. இப்ப டசன் கணக்கான சிறுமிகளை கடத்திய குற்றச்சாட்டுகளில் உள்ள பாலியல் குற்றங்களுக்காக அவர் மீது 2வது வழக்கு தொடரப்பட்டதில் இருந்து 2019 எப்ஸ்டீன் சிறையில தற்கொலை செய்து கொண்டார். இது நீங்கள் செய்திகள்ல பார்த்திருப்பீர்கள். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் அவமானப்படுத்தப்பட்ட எப்ஸ்டீனுடன் அவரது தொடர்புகளை தெரிந்திருந்தும் இந்த மெண்டல்சன் கெய்ர் ஸ்டார்மருடைய நண்பர், அமெரிக்காவுக்கான தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் தற்பொழுது பிரச்சனை. ஆனால் கெய்ர் ஸ்டார்மர் மன்னிப்பு என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது லேபர் கட்சி எம்பிக்களுக்கு உள்ளேயே அவருக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராக இல்லை. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனையில், மன்னிக்கவும், நான் உங்களுக்கு பிழையான தகவல்களை வழங்கிவிட்டேன், மன்னிக்கவும், அதிகாரத்தில் இருந்த பலர் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று கெய்ர் ஸ்டார்மர் தற்பொழுது சொல்கின்றார். ஆகவே வெள்ளிக்கிழமை எப்ஸ்டீனுக்கும் மெண்டல்சனுக்கும் இடையிலான மின்னஞ்சல்கள் உட்பட எப்ஸ்டீன் கோப்புகளில் சமீபத்திய பகுதி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து ஊடகங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மெண்டல்சன் இருக்கிறாதானே, கெய்ர் ஸ்டார்மருடைய நண்பர், எப்ஸ்டீனுடன் சந்தை தகவல்களை சட்டவிரோதமாக பகிர்ந்து கொண்டிருக்கலாம் என்று அரசாங்கம் சந்தேகிப்பதாக பரவலாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்ப எப்ஸ்டீன் கோப்புகள் கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு அதிகமான ஆவணங்கள், 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 1,80,000 புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. இதுல வந்து 72 வயதான மெண்டல்சன் இப்பொழுது இந்த வாரம் ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கு முன்பு பிரபுக்கள் சபையின் உறுப்பினராக இருந்தார். இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பதவி
97 முதல் 2010 வரை பிரதமர்கள் டோனி பிளேயர் மற்றும் கோர்டன் பிரவுன் ஆகியோரின் அமைச்சர்களில் பணியாற்றிய ஒரு மூத்த லேபர் கட்சி அரசியல்வாதி. அப்ப 2024 எதிர்கட்சியில் 14 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு மீண்டும் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அமெரிக்காவுக்கான தூதராக நியமிக்கப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி 10 தனது பதவியை அவர் ஏற்றுக்கொண்ட நிலைமை இருக்குத்தானே, அதுதான் கெய்ர் ஸ்டார்மரை மீண்டும் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அவர் தொழிற்கட்சியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனாலும் கூட இதுக்கெல்லாம் காரணம் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தான். எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தற்பொழுது தொழிற்கட்சிக்கு உள்ளேயே அவர்கள் தற்பொழுது போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள். அப்ப ஜெஃப்ரி எப்ஸ்டீனை சுற்றியுள்ள புரிந்து கொள்ளக்கூடிய கோபத்தை நான் உணர்கின்றேன் என்று அவர் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, இப்பொழுது மண்டேல்சன் பதவி விலகிவிட்டார். அப்ப இதுக்கு மேலும் லேபர் கட்சிக்கு நான் அவமானத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று அவர் பதவி விலகிட்டார். இதுல 2009 ஆண்டு 2008-2009 நிதி நெருக்கடியை தொடர்ந்து இங்கிலாந்தின் வணிக செயலாளராக மண்டேல்சன் பணியாற்றி இருக்கும் பொழுது முக்கியமான தகவல்கள் கசிந்ததாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்ஸ்டீனுடைய தனது நட்பால் மண்டேல்சன் வெட்கப்படுவது இது முதல் முறை அல்ல. செப்டம்பர் 11 அன்று 2 நபர்களுக்கு இடையிலான மின்னஞ்சல்கள் தொடர்பாக அமெரிக்காவுக்கான தூதர் மண்டேல்சனை இங்கிலாந்து நீக்கியதாக பிரிட்டிஷ் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் FCDO தெரிவித்திருக்கிறது. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் பொது அலுவலகத்தில் முறைகேடு செய்திருக்கின்றார். ஆகவே இவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தற்பொழுது பிரதமருக்கு எதிராக குரல்கள் தற்பொழுது எழுந்து வருகின்றன. பிரிட்டன் தேசிய பாதுகாப்பு, சர்வதேச உறவுகள் அல்லது மண்டேல்சனின் செயற்பாடுகள் குறித்த போலீஸ் விசாரணையை ஆரம்பிப்பதாக ஸ்டார்மர் ஒப்புக்கொண்டாலும் கூட அவரை மன்னிப்பதாக இல்லை. மண்டேல்சன் நியமனம் குறித்து அமைச்சரவை அலுவலகத்தின் உரிமை மற்றும் நெறிமுறைகள் குழுவில் இருந்து பிரதமருக்கு சரிபார்ப்பு குறிப்பு மட்டுமே கிடைத்ததாக லண்டன் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இருந்தும் கூட 2009 எப்ஸ்டீன் சிறையில் இருந்த போது மண்டேல்சன் மேன்ஹட்டனில் உள்ள எப்ஸ்டீனின் டவுன் ஹவுஸில் தங்கியிருந்தார் என்று ஆவணங்கள் வெளிப்படையாக வெளிவந்திருக்கின்றன. ஆகவே 2024 ஆண்டின் பிற்பகுதியில் 2008 ஆண்டு தண்டனைக்கு பிறகும் மண்டேல்சன் எப்ஸ்டீனுடன் நெருக்கமாக இருந்ததை காட்டும் ஆவணங்கள் இங்கிலாந்து அரசாங்கத்திடம் இருக்கின்றன. எனவே இப்பொழுது கெய்ர் ஸ்டார்மருக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அவருடைய தலையை சுற்றும் ஒரு பாம்பாக மண்டேல்சன் இருக்கிறார் என்பதுதான் தற்போதுள்ள பிரச்சனை. இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் பதவி ஏற்கனவே பிரச்சனை இங்க பாராளுமன்றத்துல கெய்ர் ஸ்டார்மருக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன். கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம் என்னவெனில் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தற்பொழுது இருக்கிறது. அவர் பிரெக்சிட்டோட சேரப்போகின்றார் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆகவே பிரெக்சிட்டை எதிர்ப்பவர்கள் தொடர்ச்சியாக கெய்ர் ஸ்டார்மரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எப்ஸ்டீன், மண்டேல்சன் கோப்புகள் இங்கிலாந்து அரசாங்கத்தை உலுக்கி கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போதைய செய்தி. நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அடுத்தது லைக் பண்ண அழுத்தி விடுங்கோ. அடுத்தது லைக் பண்ண அழுத்தத்தோட உங்களுக்கு ஹைப் பண்ண ஒரு விஷயம் வரும், அதையும் நீங்கள் ஹைப் செய்யுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் சேரும். மிக நன்றி நண்பர்கள்.